Hi friends, Vanakkam. இந்த வீடியோவில் நம்ம யூனிஃபார்ம் கோட் வந்து எப்படி மெஷர்மெண்ட் என்ன மெஷர்மெண்ட் வச்சு எப்படி அதை மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம காலர் வச்ச ஒரு கோட்டு. அது வந்து எப்படி ஏதாவது ஓரலாக தான் நான் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இது வீடியோ போடுறேன். அதனால் இதை வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு டவுட்ஸு மட்டும் இதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த வீடியோ இருக்குன்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு கோட்டு தைக்கிறதுக்கு என்னென்ன அளவு வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். எப்பவும் போல் செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு, இந்த 3 மெஷர்மெண்ட்டு. ஹிப் அப்படிங்கும்போது சீட் ரவுண்டு, சுடிதாருக்கு எடுக்கிற அதே மெஷர்மெண்ட்டு தான். செஸ்ட்டு வந்து பாடியில் மெஷர் பண்ணும்போது 36 இன்ச்சு வருது, வெயிஸ்ட்டு வந்து 30 இன்ச்சு வருது, கீழே ஹிப் மெஷர்மெண்ட் வந்து 28 வருது. இப்போது நம்ம சுடிதாருக்கு வந்து நார்மலாக எப்போவுமே நம்ம 4-3-2 அப்படின்னு ஃபிட்டிங்க்காக நம்ம ஆட் பண்ணுவோம். இதில் வந்து நீங்கள் 5 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா உள்ள சுடிதாரு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து இந்த கோட்டு போடுவோம். இந்த கோட்டு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஷால் போடுறதுக்கு பதிலாக தான் இந்த கோட்டை வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது ஓரளவுக்கு ரொம்ப ஃபிட்டாக போடாமல் ஓரளவுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கோட்டு போடணும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக 5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு 41, 35, 41 இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர் வந்து 16 இன்ச்சு வருது அப்படின்னா 1/2 வச்சுக்கோங்க, 8 இன்ச்சு வரும். ஆம்ஹோல் அதே மாதிரி 16 இன்ச்சு வருது அப்படின்னா 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க, அதுவும் 8 இன்ச்சு வரும். உயரம் வந்து 23 அல்லது 24 எப்படி வருதோ அது கூட 2 இன்ச்சு மட்டும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே ஷோல்டருக்கு ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கும் நமக்கு வந்து அளவு வேணும். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஜிப்பு வைக்கலாம் அல்லது பட்டன் வைக்கலாம், எப்படி வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது இந்த மெஷர்மெண்ட்டு தான் நமக்கு வரும். இப்போ இதில் வந்து நம்ம 10.25 வந்து செஸ்ட் ரவுண்டு வரும். இதில் வந்து 8.25 வரும். கீழே வந்து அதே மாதிரி 10.25 வரும். இது கூட நம்ம அதிக அளவு சேர்த்த தேவையில்லை, half இன்ச்சு சேர்த்துனிங்கன்னா போதும். இப்போது இந்த மெஷர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த இது தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மெட்டீரியலில் வந்து ஃபோல்டிங் சைடு வரும், அதாவது கரை பீஸ் வரும். அந்த கரை பீஸை வந்து நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. அதாவது ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த கரை சைடு வந்து இந்த ஃபோல்டிங் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்கள் மடிச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து 2 பீஸ் இருக்குது. இந்த இடம் வந்து கரை பீஸு, இது வந்து கரை பீஸு. இதை வந்து நீங்கள் 2ஆக மடிச்சிருக்கீங்க. இந்த இடம் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஜிப்பு அல்லது பட்டன் வைக்கிறதுக்காக இந்த போர்ஷன். இது வந்து நம்ம எப்போவுமே ஒரு லாங் ப்ளவுஸுக்கெல்லாம் எப்படி பேக் தட்டு கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இது. அதனால் இதை வந்து நீங்கள் இது மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம உயரத்தை மார்க் பண்ணலாம். உயரம் வந்து நம்ம 24 வச்சுருக்கோம், 26 இன்ச்சு. இதை வந்து நீங்கள் இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசுறு இருந்துச்சுன்னா இதை கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 26 இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து உயரம். இதில் உங்களுக்கு ரெடியாக வர்ற அளவு வந்து 24 தான். ஆனால் 2 இன்ச்சு நான் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து உங்களுக்கு ஃபோல்டிங்க்கு போயிடும். இந்த இடத்துல ஒரு நம்ம நாச் போட்டுக்கலாம். மேலே ஒரு 1/2 இன்ச்சு வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு வந்து போயிடும். இப்போது இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டபுள் பீஸ் எடுத்திருக்கோம். ஒன் சைடு ஃபோல்டு பண்ணியிருக்கோம்.
இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு 1.25 அந்த கரைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஜிப்பு வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். பட்டனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல 2 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு தேவைப்படும். நீங்கள் வந்து ஜிப்பு வைக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து 1/2 இன்ச்சு உங்களுக்கு இருந்தால் போதும். இப்போது இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் இதில் நம்ம ஷோல்டரோட அளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 8 இன்ச்சு வருது. அதுக்கப்புறம் நீங்கள் அதே 8 இன்ச்சை கீழே கொண்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே நம்ம வந்து 1 இன்ச்சு ஸ்லாண்டிங்காக லைன் போட்டுக்குவோம். அதனால் உங்களுக்கு 7 இன்ச்சு தான் வரும். அதனால் இது வந்து கோட் அப்படிங்கும்போது நீங்கள் இங்கே மேலே வைக்கிற 8 இன்ச்சை அப்படியே கீழேயும் நீங்கள் அந்த 8 இன்ச்சை ஆம்ஹோல் லென்த்துக்கு கொண்டு வந்துடுங்க. அந்த 8 இன்ச்சு முடிகிற இடத்துல நீங்கள் இந்த 10.25 இன்ச்சை வந்து மார்க் பண்ணுங்கள். 10.25 மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இதே லைன் கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 10.25 பக்கத்தில் 1/2 இன்ச்சு. இப்போ சென்டரில் வர்றதை வந்து மிட் பாயிண்ட், இதை வந்து நீங்கள் எப்பவும் எடுக்கிற மாதிரி ஒரு ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சு 15 இன்ச்சு அந்த இடத்துல சுடிதாருக்கு எப்படி நீங்கள் வந்து வெயிஸ்ட்டில் அந்த பாயிண்ட் வெயிஸ்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல 8.25 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஒரு சிலர் இந்த ஷேப் வந்து சும்மா லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து நல்லாவே லூஸாகவே இருக்கட்டும் அப்படிம்பாங்க. எப்படி உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ இந்த ஷேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து 1/2 இன்ச் இருந்தால் போதும். இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் வேணும் அப்படின்னா ஒரு 3 இன்ச்சுக்கு கட் விட்டு நீங்கள் சுடிதார் கட் எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி வச்சுக்கலாம். கட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இந்த இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம்ஹோல் வந்து இதை வந்து லைட்டாக இந்த கர்வ் லைன் மட்டும் நீங்கள் ஜாயின் இது பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போது இதில் வந்து நெக்கோட அகலம் வந்து இதுக்கு நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். 3 இன்ச்சு வைக்கிறேன். கீழே அதே மாதிரி 3 இன்ச்சு வைக்கிறேன். இதில் வந்து நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம். இதில் என்னென்னா காலர் வந்து இந்த எட்ஜ் வரைக்குமே நம்ம வைக்க போகிறோம். அதனால் இது 3 இன்ச்சு இது 3 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு 1 இன்ச்சு ஸ்லாண்டிங்கை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஆம்ஹோலுடைய இதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 8 16 இன்ச்சு வந்து உங்களுக்கு இதில் கரெக்டாக வரணும். அந்த 16 அப்படியே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லூஸ் டைட்டு ஒன்றும் இது இல்லை. இந்த கார்னர் வந்து நீங்கள் பைப்பிங் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் அல்லது பீஸ் கொடுத்து மடிக்கணுன்னாலும் மடிச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து கோட்டுக்கு லைனிங் வச்சு தைக்கிறாங்க. லைனிங் வச்சு தைக்கிறது மாதிரி இருந்தாலும் இதை நெக்கையும் இந்த ஷோல்டர் இது எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணி கூட இதை அப்படியே கவர் பண்ணி தைச்சிட்டு கூட நீங்கள் பைப்பிங் வைக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் ஒவ்வொரு கோட்டு வந்து ப்ரைவேட் ஸ்கூல் கோட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலர் வச்சு பைப்பிங் வச்சு ஜிப்பு வைக்க சொல்லுவாங்க. இதுவே வந்து உங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து நீங்கள் பைப்பிங் வைக்கலாம் அல்லது ஒரு பீஸ் கொடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு கிராஸ் பீஸை வெட்டி நீங்கள் அப்படியே அதில் வச்சு அடித்து திருப்பிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நமக்கு நாச் போட்டுக்கணும், இங்கேயும் நாச் போட்டுக்கணும், இங்கேயும் நாச் போட்டுக்கணும். இந்த இதை வந்து பேக்கில் வந்து டாட் எப்பவும் போல் சென்டரில் வந்து மிட் பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போது இது வந்து ஃப்ரண்ட்டு மட்டும்தான், இது ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக பிசுரை கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இது ஃபோல்டிங், இது எதையுமே நம்ம கட் பண்ண தேவையில்லை. இந்த நெக்கு வந்து ரொம்ப டெப்த்தாக வெட்ட வேண்டாம். நார்மலான ஒரு ரவுண்டு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நார்மலாக கட் பண்ணி இந்த ஷோல்டர் அளவை கட் பண்ணி இந்த ஆம்ஹோலை கட் பண்ணி இந்த அவுட்டர் லைனை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் நாச்சஸ் போடணுமோ இந்த இடம் கண்டிப்பாக நாச்சஸ் போட்டுக்கோங்க, எவ்வளோ ஃபோல்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த கீழே இந்த ஃபோல்டிங்கில் ஒரு நாச் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 இதில் வந்து 5 நாச்சஸு, இதில் வந்து 3 நீடில் மார்க்கும் போட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஃப்ரண்ட் தட்டு 2 பீஸ் வரும். இப்போ இதையே வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டிங் பீஸு, இது வந்து ஃபோல்டிங் பீஸு. இப்போ இதில் வந்து இதை அப்படியே எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த இடம் வந்து ஃபோல்டிங் வர மாதிரி இந்த உயரம் வந்து இதை கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பீஸை கொண்டு வந்து இதில் வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஷேப் வரும்னா
இந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பீஸ் கட் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது இந்த ஷேப் வரும். இந்த இடத்துல இது ஃபோல்டிங் இருக்கும். இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு நாச்சஸ் இருக்கும். எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கீங்களோ அந்த நாச்சஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். இப்போ இது வந்து இது பேக்கில் இருக்கிறது வந்து நமக்கு ஃபோல்டிங் பீஸு. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி கட் பண்ணணுன்னு பார்க்கலாம். இந்த பேக் வந்து உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. வச்ச உடனே ஃப்ரண்ட் நெக் அளவுக்கு பேக்கையும் கட் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நம்ம சுடிதாருக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி மட்டும் இதை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடுங்க. பேக் ஆர்ம் ஹோல் மட்டும் கொஞ்சம் அவுட்டரில் தள்ளி கட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் டெப்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். பேக் வந்து கொஞ்சம் இப்படி மேடாகவே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளியே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் எப்பவும் போல் இதே அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பண்ணுற 2 வித்தியாசம் வந்து நெக்கோட அளவு வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கட் பண்ணால் போதும். அதே மாதிரி பேக் ஆர்ம் ஹோல் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அவுட்டரில் கட் பண்ணுங்கள். அவுட்டரில் இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் அவுட்டரில் கட் பண்ணுங்கள். அப்புறம் நாச்சஸ் எல்லாம் எல்லாமே ஈவனாக அதே மாதிரி போட்டுருங்க. நீடில் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அவ்வளோதான். இதை வந்து நம்ம இந்த பேக் இதை வந்து அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மடிச்சிருக்க ஃபோல்டிங்க்கு வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அது வந்து லாங் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம் அல்லது சின்ன ஸ்டிச்சாக வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் தட்டில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டருமே ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு. அதே மாதிரி கீழே வந்து எல்லாமே நாச்சஸ் போட்டிருக்கிற அளவுக்கு ஈவனாக மடித்து தையல் போடுங்க. நீங்கள் தனித்தனியாக இருக்கும்போது தையல் போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஷோல்டர் ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் அந்த அளவு வித்தியாசம் வராமல் நம்ம தைக்கணும் அப்படின்னா அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்லீவ் வந்து நீங்கள் ஒரு பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம். அதே மாதிரி பேக் டாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதெல்லாமே முடித்ததுக்கப்புறம் நெக்குடைய இதை வந்து மெஷர் பண்ணி பார்த்து அதுக்கு வந்து நம்ம காலர் வந்து கட் பண்ணலாம். இப்போ வந்து காலர் வந்து உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம வர்றது வந்து காலர் தான். மற்றபடி இந்த கோட் எல்லாமே யூஸ்வலாக எல்லா வருஷமும் போடுறது தான். இப்போ இந்த காலர் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு நெக்கோட அளவை வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலரோட அளவு ஒரு 18 இன்ச்சு அல்லது 17 இன்ச்சு வரும். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ஸ் காலர் வந்து நம்ம எப்படி வாங்குகிறோமோ அதே கணக்கு மாதிரி தான் வரும். ஆனால் அதெல்லாம் நம்ம கால்குலேஷன் போட வேண்டாம். சுடிதாருக்கு எப்படி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு காலர் அளந்து கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணலாம். கேன்வாஸ் வந்து காலர் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கும். காலர் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம ஷர்ட்டுக்கு வைக்கிற காலர் தான். அதை வந்து நம்ம ஒரு கோன் ஷேப்பில் மடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்கொயராக ஒரு பீஸ் இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு கோன் ஷேப்புக்கு மடிச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும் நம்ம கேதரிங் பேண்ட்டுக்கெல்லாம் எப்படி முக்கோணமாக போடுறோமோ அந்த மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம இது வந்து ரொம்ப மெஷர் பண்ணோன்னா கம்மியாக வரும். இப்போ நீங்கள் காலர் மேக்ஸிமம் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 இன்ச்சு வரும். மேக்ஸிமம் ஒரு 16 இன்ச்சு வருது அப்படின்னா இதனோட அவுட்டர் லைன் வந்து நீங்கள் மெஷர் பண்ணும்போது 16 இன்ச்சு வரணும். இது நீங்கள் போடும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காலரோட ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் ரொம்ப சாய்வை வளைக்கக்கூடாது. இதுக்கு மேலே வர அளவை மட்டும் நீங்கள் இப்படி வளைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவு இதிலிருந்து அளக்கும்போது உங்களுக்கு 16 இன்ச்சு கரெக்டாக 16 இன்ச்சு வெட்டாதீங்க. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் சேர்த்தியே வெட்டுங்க. அப்போ தான் காலர் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்காக வைக்க முடியும். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு 16 இன்ச்சு வர்ற மாதிரியும் இந்த உள்ளே வர்றதை இந்த ஸ்ட்ரைட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இதை தனியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காலரோட ஷேப் பார்த்திங்கன்னா இது ஃபோல்டிங்கில் இருக்குது. ஏன்னா இது நம்ம வந்து கிராஸாக வச்சுருக்கோம். இப்போ இந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு காலர் கிடைக்கும். இந்த அவுட்டர் லைன் வந்து உங்களுக்கு 18 இன்ச் 8.25 இன்ச்சு வரும். இதை வந்து நம்ம இதில் நெக்கில் சீட் பண்ணும்போது முன்னாடி வந்து இந்த கர்வ் லைன் இது ரெண்டும் ஒரே இதாக வரும். பின்னாடி வந்து அந்த ஸ்ட்ரைட் வந்து இந்த ஷேப்பில் வந்துடும். இது ரெண்டுமே உங்களுக்கு நெருக்கமாக தான் வரும். இதில் வந்து இப்படி இந்த ஷேப்பில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப்பு வைக்கிறவங்க ஜிப்பு வச்சுக்கலாம். நார்மலாக எப்பவும் வைக்கிற மாதிரி தான்.
இந்த இடத்துல பட்டன் வைக்கிறவங்க பட்டன் வச்சுக்கலாம். இப்போ காலரோடைய அவுட்லைன் வந்து உங்களுக்கு இந்த ஷேப்பில் இப்படி இருக்கும். இந்த ஷேப்பில் கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நெக் வரும். இதில் நீங்கள் பட்டன் வேணும்னா பட்டன் வச்சுக்கலாம், பாக்கெட் வேணும் இல்லை லோகோ வேணும், எது வேணும்னாலும் அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பாக்கெட் வேணும் அப்படின்னாலும் கீழே பாக்கெட் வச்சுக்கலாம். எல்லாமே வந்து மற்ற எல்லாமே தைக்கிற மாதிரி தான், தைக்கிற மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். காலரும் இந்த ஷேப்பில் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த இடம் வந்து நீங்கள் இதை வந்து இப்படியே இப்படி கர்வ் லைன் இப்படி வெட்டிட்டீங்க அப்படின்னா இந்த காலரோட ஷேப் வந்து இந்த உள்பக்கம் வந்து இப்படி பெண்ட் ஆயிரும். அதனால தான் இதை வந்து இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணி வெட்ட சொல்கிறேன். அந்த ஒரு இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வெட்டி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலர் வந்து ஃபினிஷிங் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். நூல் வந்து கோட் தைக்கும்போது ஊசியும் ஒரு 16 சைஸ் ஊசி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலர் மற்ற பார்ட்டு தைக்கும்போது பிரச்சனை இல்லை, காலர் தைக்கும்போது நூல் கட் ஆகாமல் நான் வந்து யூஸ்வலாக எல்லாத்துக்கும் போடுறேன் அதே நீடில் 14 சைஸ் தான் போடுறேன். சப்போஸ் ஒரு சிலருக்கு அது கட் ஆகுது அப்படின்னா 16 சைஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா கேன்வாஸ் ஸ்டிச் பண்ணுறனால. அதுக்கப்புறம் த்ரெட்டு வந்து கட் ஆகாமல் மேட்சிங் த்ரெட்டாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலர் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் பார்த்தது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் கோட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு போடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.